அன்னதானம் வந்து பிரதானமான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இந்த கோவில்ல டெய்லி அன்னதானம் குடுக்குறீங்க. அன்னதானம் குடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்க இருந்து சார் வந்தது உங்களுக்கு? அதாவது யாராவது கொஞ்சம் சின்னதா சாப்பாடு குடுத்தாவே, சாப்பிட்டுட்டு ரொம்ப இப்போ உதாரணத்துக்கு சிலரு சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் மாரி குடுத்தோம். அத சாப்பிட்டுட்டு சூப்பர், சூப்பர் நல்லா இருக்கு. ஒருத்தவங்க அப்படியே பண்ணும்போது ரசிச்சு, அத பார்க்கும்போது நமக்கு ஒரு ரொம்ப ஹாப்பினஸ் சந்தோஷம். ஹேப்பியா இருக்குது. குடுக்கறதுல ஆ அவருக்கு ஒரு சந்தோஷம். சந்தோஷம். நம்ம அத சாப்பிட்ட உடனே நம்மளோட முகமலர்ச்சி வந்து அருள் மாரி நாம பிளெஸிங்ஸ். நான் ஒரு இடத்துல போயிருந்தேன் பூஜைக்கு. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, "சார் இவரோட கோயிலுக்கு போங்க. அவரு சாப்பாடு குடுப்பாரு. அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்க மறக்கவே நான் இப்ப யோசிச்சு பார்க்குறேன். எப்போ குடுத்தோம்?" புரியுதுங்களா? 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவ வந்து லஞ்ச் சாப்பிட்டுருக்காரு அவரு. அவரு யோசிச்சாரு. நான் இல்லையா சார், நாங்க டாக்டர் எல்லாரும் வந்தோம். ஆமா, ஆமா. நீங்க வந்தீங்கன்னு சொன்னேன். அப்ப அப்படியே ஞாபகம் வந்தது. எல்லாருக்குமே அந்த சாப்பாடு வந்து ரொம்ப புடிச்சிருக்குது. எது வந்தாலும் உங்களுக்கு வேணும் வேணும்னு கேட்பீங்க. சாப்பாடு மட்டும் தான் போதும் போதும்ன்னு சொல்லி சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுவீங்க. அதனால தானே பாருங்க நெறைய ஹோட்டல்ல தேடி தேடி போய்லாம் சாப்பிடுறாங்க. அப்படி அதுக்குள்ள அதிகமா சந்தோஷம் அடைகிறங்கும்போது தான் நெனச்சேன், சரி கண்டிப்பா என்ன வந்தாலும் இந்த அன்னதானத்த மட்டும் விடக்கூடாது. நம்ம எவ்வளோதான் வந்தாலும் மெயின்டனன்ஸ்ல உள்ள பைசா எடுத்து, சாப்பாட மட்டும் என்னைக்குமே நிறுத்தக்கூடாது. பல ஜீவன்கள் வாழ்த்தும் பொழுது, அந்த வாழ்த்து வந்து கண்டிப்பா அந்த இடத்தையும் நல்லா வைப்ரேட் பண்ணும். மத்தவங்க சந்தோஷப்படுறத பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்றது, மந்திரங்கள், யாகங்கள், பூஜைகள் பண்ணி உயிரூட்டுறது மட்டும் பெரிய விஷயங்கள் இல்லாம, இந்த மாரி மக்களோட மனநிலையை சந்தோஷத்தைப்படுத்தும் பொழுது, அது இன்னும் ஒரு படி மேல வளரும். தெய்வீக சக்திக்கு இன்னும் ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு தான்